தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசன கட்டணத்திற்காக வசூலிக்கப்பட்ட பணத்தில் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முருகனை தரிசிக்க திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இங்கு கோவிலில் பொது தரிசன வரிசை, கட்டண வரிசை, முதியோருக்கான சிறப்பு தரிசன வரிசை என 3 வகையிலான தரிசனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்கியதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக ஆய்வில் தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை நடத்திய கோவில் இணை ஆணையர் ராமு, முறைகேட்டில் ஈடுபட்ட அலுவலக உதவியாளர் மேனகா என்பவரை கடந்த 19ஆம் தேதி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தார். மேலும் அலுவலக உதவியாளர் 500 ரூபாய் பணக்கட்டை தனது பைக்குள் வைத்து எடுத்துச் செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.